டைரக்ட் காலில் சொல்கிறேன். அவர் வாட்ஸ்அப் காலில் வராரு. யார்? இந்த டிசி அதிவீர பாண்டியன் வந்து என்னை கேட்குறாரு, உங்கள் பேர் என்னம்மா? நான் வீரலட்சுமி அப்படின்றேன். இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்க, அழகான தோற்றத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்கள் சினிமா துறையில் போயிருக்கலாமே, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு அந்த ஆள் என்கிட்ட கேட்டான். நானே எனக்கு குழந்தை பிறந்து 30 நாள் ஆகுது. சரி, ஏதோ நான் சின்ன யங்கான வயசில் எல்லாரும் என்னை கேட்பாங்க, இந்த வயசில் அரசியலில் வந்திருக்கேன், என்னம்மா உங்களுக்கு ஈடுபாடுன்னு கேட்பாங்க. அந்த பேச்சில் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தகவலை சொன்னேன். அதுக்கு அடுத்தது என்கிட்ட சொல்கிறான், அந்த அரக்கோணம் பகுதியிலலாம் வந்து மணல் திருட்டு அந்த அந்த மோசடி கும்பலை பற்றி பெருமையாக பேசுகிறாப்புல. அவங்களெல்லாம் வந்து எங்கள் காவல்துறைக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, கட்டிங் கொடுக்குறாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, போராட்டம்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்கள் இயக்கத்துக்கும் நாங்கள் பணம் கொடுக்க சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா என்னோடய கேம்ப் ஹவுஸ் வந்து வேலூரில் இருக்குது, வேலூரோ சம்திங் எங்கள் அரக்கோணம் சைடு சொல்கிறான், அங்கே நீங்கள் வாங்க, தனியாக வாங்க, எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிறேன், திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், வாட்ஸ்அப் காலில் வந்து என் கேம்ப் ஹவுஸ்க்கு நான் தனியாக வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனிமையில் பேசணும் அப்படின்னா